கண் பார்வை தெளிவாக தெரிய, தூர பார்வை கிட்ட பார்வை தெளிவாக தெரிய, கண்ணாடியே போடாம நம்ம கண் பார்வை நல்லா படிக்க, நல்லா எழுத, தூரத்தில் இருக்க பொருட்கள் தெளிவாக பார்க்க நான் சொல்ற இந்த ஒரு செய்முறை மட்டும் பயன்படுத்துங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலே கண்ணாடி போடுறாங்க. அதிகமா சிஸ்டம் பார்க்கறதுனாலையும் அதிகமா மொபைல் யூஸ் பண்றதுனால கண்ணாடி போடுறாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் எனி டைம் நீர் வந்துட்டு இருக்கும். சில பேருக்கு கண் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாவே இருக்கும், கண் உறுத்தலா இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா தூர பார்வை கிட்ட பார்வை ரொம்ப வருஷமா எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. பொன்னாங்கண்ணி கீரை, இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவு இல்ல 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க. எடுத்து புளி போடாம பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சி, காஞ்ச மிளகா போடுங்க, பச்சை மிளகா போடாதீங்க, நல்லா கடைஞ்சி மதிய உணவுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ச்சியா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் பயன்படுத்துங்க. அந்த 7 நாள் பயன்படுத்தும் போதே உங்களுக்கு பார்வை பாதிக்கு பாதி சரியாயிடும். தொடர்ச்சியா நீங்க ஒரு 48 நாள் சாப்பிடலாம். கண் பார்வை பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியும்.